வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து 29வது ஜூன் வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன? ஜூன் 29. நம்மக்கிட்ட நிறைய queries வருது. கரெக்ஷன் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டட் queries எல்லாம் இதில் ஆட் பண்ணுவோம். ஒரு தப்பு வந்து நான் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் அப்ளை பண்ணிட்டேன். அப்போது அது கேட்டுச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லி நான் அதை அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணாமல் தனியாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிக்கலாமான்னு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் தனியாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மறுபடியும் லிங்க்குக்கு போய் லாகின் ஐடி அதே நேமில் கூட கிரியேட் பண்ணலாம், இல்லை வேறு நேம்லையும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஃபோன் நம்பர் யூசர் ஐடி கிளியராக கொடுத்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் அடிஷ்னலாக போடலாம். இதுக்கு ஒரு 1000 rupees பே பண்ணலாம். ஏற்கனவே 500 பே பண்ணியிருப்பீங்க. ரெண்டுமே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. கிளியர் தானே? ஸோ கவர்மெண்ட் கோட்டா மட்டும் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ எனக்கு வேண்டாம்னு நினச்சேன், அப்ளையே பண்ணலை. நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு புதுசாக அப்ளை பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம், மைனாரிட்டி அப்ளை பண்ணிக்கலாம், என்ஆர்ஐ அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணல. ரெண்டாவது, நான் ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எய்தர் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனில் டிக் பண்ணியோ இல்லை தனியாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிட்டேன். அப்போது மைனாரிட்டி என்ஆர்ஐ இதை சப்மிட் பண்ணிட்டேன், முடிஞ்சிடுச்சு. போன சினாரியோவில் சப்மிட் பண்ணல, அது பண்ணவே இல்லை. இப்போ மைனாரிட்டி என்ஆர்ஐ இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரிஸை மிஸ் பண்ணிட்டேன். இது ஒரு query. நான் சப்மிட் பண்ணிட்டேன். இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போது 7.5% ஆனால் அதை போட மறந்துட்டேன். இல்லை பிசி கேட்டகரி தான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசி கேட்டகரி தான், ஆனால் நான் ஓசியில் அப்ளை பண்ணிட்டேன். அதாவது சர்டிஃபிகேட் ரிலேட்டட் இஷ்யூ இல்லை, அப்ளிகேஷன்லேயே நான் மைனாரிட்டி என்ஆர்ஐன்னு செலக்ட் பண்ண மறந்துட்டேன். சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை, செலக்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு நிறைய queries இருக்குது. நான் ஓசின்னு போட்டுட்டேன், 7.5% ரிசர்வேஷனுக்கு நான் அப்ளை பண்ணலை, இதில் சிஎம்சி 20%க்கு நான் அப்ளை பண்ணலை. அந்த மாதிரிப்பட்ட queriesக்கெல்லாம் டிஎம்இக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை மெயில் பண்ணலாம். டிஎம்இக்கு கால் பண்ணும்போது அவங்க சொல்கிற ஆன்சர் இதில் கரெக்ஷன் பண்ண முடியாது, லாஸ்ட் இயரும் ப்ரொவைட் பண்ணலை. இதுக்கு ஒரு எடிட் ஆப்ஷன் இல்லை கரெக்ஷன் ஆப்ஷன், நிறைய பேர் இதை கரெக்ஷன் ஆப்ஷன்னு சொல்கிறாங்க. கரெக்ஷன் ஆப்ஷன் கிடையாது தமிழ்நாட்டில். லாஸ்ட் இயர் ப்ரொவைட் பண்ணல, இந்த வருஷம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ப்ரொவைட் பண்ணுங்க ஒரு தடவை எடிட் பண்ணுங்கன்னு சொல்லி யூஸ்வலாக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ பெஸ்ட் திங் என்னன்னா, நம்ம இதுக்கு என்ன வழி இப்போ அப்படிங்கிறத தேடிக்கிறது. ஸோ கரெக்ஷன் ஆப்ஷனோ எடிட் ஆப்ஷனோ ப்ரொவைட் பண்ணல, லாஸ்ட் இயர் ப்ரொவைட் பண்ணல. நிறைய பேர் கரெக்ஷன் ஆப்ஷன் சொல்கிறாங்க, இதை கரெக்ட் பண்ண முடியாது. ஓசின்னு எழுதியிருக்கிறத பிசியாக இனி மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ டிஎம்இ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கால் பண்ணும்போது இன்னொரு அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்களா, நாங்கள் 2 கேண்டிடேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கால் பண்ணோம், இன்னொரு அப்ளிகேஷன் போடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு தடவை கால் பண்ணிவிட்டு நீங்களே கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுப்பாங்க. மண்டே கூட கால் பண்ணுங்கள், 29th கால் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை நீங்கள் போடுங்க. இப்போ கூட நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க இன்னொரு தடவை அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் என்ஆர்ஐ மிஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனை போட்டு என்ஆர்ஐயும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, இதை வேலிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணுறதா இருந்தால் புதுசாக ஒரு 1000 ரூபாய் கொடுப்பீங்க இல்லையா, ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டாவை எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 7.5% மிஸ் பண்ணிட்டேன்னா இன்னொரு தடவை அப்ளை பண்ணும்போது வாய்ப்பு இருக்குது. இதை தவிர ஒரு தேர்ட் ஆப்ஷன் வந்து, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் 29th ஜூன். டிஎம்இக்கு டைரெக்டாக போனீங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கல். 7.5% மிஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல். ஓசி கொடுத்துருக்கேன், பிசி ஆக்சுவலாக நான் அப்படின்னா சீட்ஸே மிஸ் ஆகும், நல்ல சீட்ஸ். யோசிக்கவே செய்யாதீங்க, டிஎம்இக்கு டேரெக்டாக போய் என்ன ஆப்ஷனுங்கிறத டிஎம்இக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி கேட்டால் கூட இட் இஸ் ஃபைன். உங்களால் கால் பண்ணி கேட்க முடியல, லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகுங்கிற ப்ரெஷர் இருந்துச்சுன்னா டேரெக்டாக கூட போங்க, கண்டிப்பாக அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. ஃபோன்லேயோ டேரெக்டாக அட்ரஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட். கரெக்ஷன் கிடையாது. கரெக்ஷன்னா திருப்பி அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணி என் டீட்டெயில்ஸ், நேம், இஎம்ஐஸ் ஐடி இதெல்லாம் கரெக்ட் பண்ண விட மாட்டாங்க. சின்ன இஷ்யூஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க, இஎம்ஐஸ் ஐடி தப்பாக இருக்குது, தப்பாக எழுதிட்டேன் அப்படிங்கிறது. இல்லை நான் நேஷ்னாலிட்டி நான் வந்து ஹெச்எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறப்போ தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் அவங்களே யூஸ்வலாக அப்ளிகேஷன் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்து கரெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்களே கரெக்ட் பண்ணிப்பாங்க, நீங்கள் கரெக்ட் பண்ண முடியாது. ஏதாவது ப்ராப்ளம்னா திருப்பி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு தடவை உங்கள் நம்பரை சொல்லி, அப்ளிகேஷன் நம்பரை சொல்லி இதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு சொன்னால் பார்த்து கூட சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க, இல்லை யாரையாவது நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ்லாம் பெரிய இஷ்யூஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்தது
தமிழ்நாட்டில் என்ன கொடுப்பாங்க அப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கு? எல்லாரும் கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. எடிட் விண்டோன்னு யூஸ்வலாக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலோ, கரெக்ஷன் விண்டோன்னு டேர்ம் யூஸ் பண்ணாலோ அது தவறானது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் என்ன கொடுப்பாங்கன்னா, டாக்குமெண்ட் ரீ அப்லோடுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. இதான் யூஸ்வலாக கொடுப்பாங்க, இது வரைக்கும் கொடுத்தது. இந்த வருஷம் எடிட் விண்டோ கொடுத்தாங்க அப்படின்னா உங்கள் டேட்டாவே எடிட் பண்ண முடியும். டாக்குமெண்ட் ரீ அப்லோட் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதில் வந்து டவுட்டே கிடையாது. டாக்குமெண்ட் ரீ அப்லோட்னா என்ன? நான் வந்து மைனாரிட்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தேன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஆனால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக 12th சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டேன், இல்லை தப்பான மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இஷ்யூஸ். என்ஆர்ஐ கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், நான் 4 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு லேட்டராக தான் 5வது வார்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னு தெரியும், இப்போ தான் தெரிய வருது. அப்போது தமிழ்நாடு என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக தேவையான ஒரு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணல. என்ஆர்ஐ இல்லாமல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பார்த்துப்பாங்க. மைனாரிட்டி இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் உங்களை எலிஜிபிள் ஆக்கிடுவாங்க. ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுறதுல இஷ்யூ இருக்குது, தவறுதலாக அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீ அப்லோடுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரோட டேட்டா நான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக 31 ஜூலை தான் லாஸ்ட் இயர் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி 8th ஜூலை கம்ப்ளீட் ஆச்சு அப்ளிகேஷன். ஓகே, 8th 9th ஆகஸ்ட் வந்து அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. நமக்கு இப்போ என்னைக்கு 29th ஜூன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது, அதுக்கு பதிலாக 8th ஜூன். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணினாங்க. நமக்கு எக்ஸ்டெண்டட் டேட் தான் என்ன? 29th ஜூன். டாக்குமெண்ட் ரீ அப்லோடுக்கு ஒரு விண்டோ என்ன பண்ணாங்க? 14ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் போனாங்க. எத்தனை நாளைக்கு அப்புறம்? 9ஆம் தேதியிலேருந்து 5 நாளைக்கு அப்புறம் ப்ளஸ் 5 days. எதுக்கு எடுத்துப்பாங்க? எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்து ஒவ்வொருத்தராக செக் பண்ணுவாங்க, பிக் டீம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. என்ன நோட்டிஃபிகேஷன்னா, இந்த கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி லாஸ் ஆயிருக்கு, கரெக்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாததுனால இந்த கேண்டிடேட்ஸ்க்கு இந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் போச்சு. அப்போ நீங்க டாக்குமெண்ட்டை ரீ அப்லோட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணா அந்த எலிஜிபிலிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. 3 நாள் டைம் கொடுத்தாங்க. இந்த 3 நாள் டைம் கொடுத்து நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. கிளியரா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிலிட்டி பார்ப்பீங்க? ஒன்று கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிளா இருக்குங்கிறதுக்கே டிஎன் நேட்டிவ் இல்லை ஸ்கூலிங் போனஃபிடே நீங்கள் 6-7 வருஷம் படிச்சிருக்கீங்க, இல்லை ரெண்டுமே நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். கரெக்டாக? இதுதான் தமிழ்நாடுக்கே எலிஜிபிலிட்டி கவர்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. இது இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லை அது எல்லாம் கரெக்டாக இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மென் சிஎம்சி 20% ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க, பிடபிள்யூடிக்கு ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. கரெக்டா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குதான்னு கூட கேட்கலாம். கரெக்டா? இது கவர்மெண்ட் கோட்டாக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட், கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, இல்லை என்ஆர்ஐ சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் மிஸ் ஆகக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எலிஜிபிலிட்டிக்கானது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் பற்றினா நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம், சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அந்த சர்டிஃபிகேட் தப்பாக அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதுக்கு முன்னாடியே நம்ம டிஎம்இக்கு செக் பண்ணலாம். லாஸ்ட் இயரோட நோட்டிஃபிகேஷன்ஸை பார்த்துரும். கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு போட்டிருந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டீஸ் ஃபார் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னு 14ஆம் தேதி போட்டிருந்தாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சு ஒரு 5 நாளில் என்ன போட்டிருந்தாங்க? இந்த கேண்டிடேட்ஸ்க்கு, இதுல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இன்னும் தேவை, லேக் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதனால சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவை. நீங்க என்ன பண்ணுங்க? ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எத்தனை நாளைக்குள்ள? 17ஆவதுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் இல்லை. என்ன டாக்குமெண்ட்டுங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் வந்து உள்ள போய் லாகின் பண்ணேன்னா, நமக்கு ஏற்கனவே லாகின் பண்ணோம் இல்லையா, அந்த லாகின் பண்ணேன்னா எனக்கு என்ன டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சுன்னு தெரியும். இது ஜென்ரல் கேட்டகரிக்கு எல்லா கேண்டிடேட்டுக்கும். டிஎன் நேட்டிவிட்டி இல்லை, வேற ஏதாவது டிஎன் நேட்டிவிட்டி இல்லை, இல்லை டிஎன் ஸ்கூலிங் இல்லை, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு
என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது மிஸ் ஆயிருக்குங்கிறது லாகின் பண்ணா சொல்லிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை ரீஅப்லோட் பண்ணணும். 17ஆம் தேதிக்குள்ள ரீஅப்லோட் பண்ணா போதும். இது யாருக்கு போட்டாங்க? எல்லா நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கும் போட்டாங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் நாட் எலிஜிபிள் லிஸ்ட்டும் போட்டுருவாங்க கிளியரா. இந்த ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ், இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்க ரீஜனல் மெடிக்கல் போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணாதான் நாங்கள் திருப்பி பிடபிள்யூடியாக எடுத்துப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதே இது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பிசி கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஓசி கேட்டகரிக்கு தான் இப்போ எலிஜிபிளாக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலை. அப்படி தேவை அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை டைமுக்குள்ள அப்லோட் பண்ணிருங்க. லாகின் பண்ணா சொல்லிடும். அது யாரெல்லாம்? இந்த கேண்டிடேட். ஸோ நம்ம ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இதில் வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒவ்வொன்றில் நம்ம சிஎம்சி 20% அப்ளை பண்ணியிருந்தோம்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள லாகினும் பண்ணி பார்த்தோம்னா எந்த சர்டிஃபிகேட் மிஸ் ஆகுதுங்கிறது கிளியராக தெரியும். ஸோ இது யாருக்கெல்லாம் போட்டிருக்காங்க? எல்லா தமிழ்நாடுக்கே எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங், பிடபிள்யூடிக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, எக்ஸ் சர்வீஸ்மேன், கம்யூனிட்டி பிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்டிஏக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, சிஎம்சி 20% எலிஜிபிலிட்டி இல்லை, 7.5% மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க, போனஃபைடை சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க லாஸ்ட் இயர். சேம் திங் எதுக்கும் கொடுத்தாங்க? இது கவர்மெண்ட் கோட்டால. மேனேஜ்மெண்ட் கோட்டாலே என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு சர்டிஃபிகேட்ஸ் மிஸ்ஸிங்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் போட்டு என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு லாகின்ல ஒரு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அதில் ஒரு 150லேருந்து 200 பேருக்குள்ள கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் 120 பேர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங். இந்த 120 பேர் மட்டும் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். நீங்கள் என்ஆர்ஐ அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒருவேளை இதில் லிஸ்ட்டில் இல்லைன்னா 99% உங்களுக்கு அக்செப்டட் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? இந்த நாட் எலிஜிபிள் லிஸ்ட் யாருக்கு? அப்ளை பண்ணி என்ஆர்ஐ அப்ளை பண்ணியிருக்காங்க, சப்மிட் பண்ணும்போது என்ஆர்ஐ சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க டாக்குமெண்ட்ஸில் இஷ்யூ. அதே மாதிரி கிறிஸ்டியன் மைனாரிட்டி, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அண்ட் மொத்தமாக டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கே அப்ளை பண்ணியிருக்கேன் பட் டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னா கூட கிளியராக என்ன டாக்குமெண்ட்ஸ்ங்கிறது லாகின் பண்ணும்போது வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த ஒவ்வொரு நாளும் 29க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதா, நம்ம பேர் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கான்னு சொல்லி எப்படியும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கேட்டகரி ரிசர்வேஷன் இருந்தால் மட்டும் இல்லை, எதுனாலும் நம்ம ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட செக் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இதில் பார்த்து திருப்பி ஒரு ப்ரொவிஷன் டாக்குமெண்ட் அப்லோடுக்கு பண்ணிடலாம். இது டாக்குமெண்ட் அப்லோடுக்கு மட்டும்தான், கரெக்ஷன் பண்ண முடியாது. கரெக்ஷனுக்கு நீங்கள் டிஎம்ஏ கிட்ட ஒரு தடவை 29th மார்னிங் கேட்டுக்கிட்டோ டேரெக்டாக போயோ பண்ணிவிட்டு இல்லை ரீஅப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் a lot for watching.